ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் இசைக்கு அம்மாள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிட்டு, அதனால யோசித்தேன் என்னடா வீடியோ போட அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் சரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு யோசித்தேன். நானே பண்ணேன், நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே அப்படி சொல்லலாம். அது எப்படி பண்ணேன்னு பாருங்கள். அண்ட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை சாப்பிட்டு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதான் இன்னைக்குள்ள வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஸோ நான் இன்றைக்கி போஹா வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது எப்படி வந்துருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போஹா வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது நல்லா வடிகட்டி எடுத்துட்டோன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் அந்த போஹா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. அது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ்னால் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டேன், டர்மரிக் பவுடர் போட்டேன். இதை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு கலர் கிடைக்கும். மறக்காமல் உப்பும் பெருங்காயம் தூளும் இதுக்கு போடணும். இப்போ நம்ம மெயினாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பேசன் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இது ஒரு பவுடர் மாதிரி ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் சும்மா அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானே சமைக்கிறேன் அப்படி சொல்லி. நல்லா இருந்துச்சு அது பண்ணும்போது. எனக்கு ஒரு செஃப் ஃபீல் கிடைக்குது. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு இவ்வளோ காரி துப்புறதுக்கா? அப்புறம் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அவங்கள இந்த வீடியோவில் நான் காட்டலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதான் என்னோட நியூ ஃப்ரெண்டு. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ண போகிறோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இதை கட் பண்ண போகிறேன். பாருங்க வாங்க இல்லைங்க பாருங்க, கத்தி பிடிச்சிக்கோ. நாங்கள் கீழே பார்க்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. தூங்கக்கூடாது. தூங்கிக்கிட்டே இருக்காங்க. தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. கீழே பார்த்து வெட்டணும். நாங்கள் 2 பேருமே நல்லா தான் கட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் கட் பண்ணுறேன். கொத்தமல்லி எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. எல்லா கிரெடிட்ஸ் போய் சேரும் இல்லை? தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ போஹா பார்க்கறதுக்கு அப்படியே இட்லியை உறுத்து விட்ட மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, அது கூட சேர்ந்து இந்த போஹாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா கூட போஹா வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். போஹா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, பட் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுச்சு. இந்த சீன்லாம் எடுக்கும்போது ரொம்பவே சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னா நான் உருண்டை பிடிச்சி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய் அப்படி கொடுத்துட்டு உங்களுக்குமே நான் கொடுத்தேன். அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இந்த ட்ரோல் தான் போடணும் அப்படின்னு மைண்டில் ஒரு சிக்னல் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் பாவம். இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ அந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஷேப் கொடுத்து வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு கட்லெட் மாதிரியே இருக்குது. இது பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோ, நானே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி. ஸோ காய்ஸ், இப்போ நான் என் ஃப்ரெண்ட் அப்புறம் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து அதனால அதுக்கு வெட்டி போக ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளோட போகா பொரியை உள்ளே இறக்கியாச்சு. அது உள்ளே ஆட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி. ஃபைனலி வி மேட் இட் கைஸ், வி மேட் இட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னோடய சிஸ்டர். ஏன்னா அவங்க தான் அந்த சட்னி பண்ணாங்க. அது கூட வச்சு இந்த போகா பூரி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ காய்ஸ், நானும் என் ஃப்ரெண்டும் டிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பார்க்க போகிறாங்க எங்கள் அம்மாவும் என்னோட சிஸ்டரும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடலாம்லாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ வந்து டேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் சொல்லணும் எப்படி இருக்கு. சட்னி தொடிச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடுங்க. டெஸ்ட் பண்ண முத டிஷ் சவுண்ட் டெஸ்ட் பண்ண முத டிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா ஏ அவளும் என்னது சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அவள் கட்லட் நல்லதையோட சாப்பிட நல்லா இருக்கும். என்ன இது? எரிக்காய் உரைக்காய் உப்பு இருக்கா? நல்லா இருக்கு. நான் சட்னி செஞ்சேன், நல்லா இருக்கு. நான் சட்னி செஞ்சேன். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சரி, அவங்க நல்லா இருந்தா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நல்லா. நான் அப்படி சொல்லல, நான் வந்து சொன்னேன் உண்மையா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்ல நல்லா இல்ல. இப்போ என்ன நல்லா இருக்கு? பூரி டேஸ்ட் நல்லா இல்ல, சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இல்ல வெறும் சட்னி சாப்பிட்டா பூரியோட டேஸ்ட் இது, அந்த அவளோட டேஸ்ட் தெரியவே இல்லை எனக்கு. இன்னொன்று நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்க, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க பண்ணுங்க. நான் ரெசிபி சொல்லுவேன், என்னையே பார்த்து பண்ணாதீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரெசிபி எல்லாம் சொல்றேன், பண்ணுங்க. சரி, எல்லாத்துக்கும் பாய். ஸோ எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன், பார்ப்போம். கண்டிப்பாக நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேரும் பண்ணிடுங்க. Until it's bye from Isaki Amal. Bye.